கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் பிராமணர்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பதிவிடுவோர் மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட அனைத்து பிராமண சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட பல்வேறு பிராமண சங்கங்கள் மற்றும் இயக்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிராமணர்களுக்கு எதிராக நூலிபான், கிராஸ் பெல்ட், மாமி போன்ற சொற்களை பயன்படுத்தி கொச்சைப்படுத்துவோர் மீது PCR சட்டம் பாய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின்போது பிராமணர்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டித்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பிராமண சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழ்நாட்டில் பிராமணர்களை காக்க சிறப்பு PCR சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கோவை மாவட்ட ஆட்சியர் மூலம் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பும் கோரிக்கை போராட்டத்தை இன்று துவக்கியிருக்கிறோம் என்றார். மேலும் பிராமணர்களை யாராவது மட்டமாக பேசினால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார். இந்த தேசத்திலே அதிகமாக வாழக்கூடியவர்கள் இந்துக்கள். 90% இந்த தேசத்திலே இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வெட்கக்கேடு வேற எங்கேயும் நடக்காது. இந்து மதத்தை காப்பதற்காகவும் இந்து கோயில்களை காப்பதற்காகவும் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் காக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால் அது பிராமணர் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்று வீதிக்கு வந்து போராட வைத்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே நாத்திகம் பேசிக் கொண்டிருப்பவர்களும் இந்த தமிழ்நாட்டிலே கடவுள் பக்தியை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தையும் காலங்காலமாக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயமான பிராமணர் சமுதாயத்தை இன்னைக்கு வீதியில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தமிழகத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியினர் செய்திருக்கின்றார்கள். எந்த தேசத்திலும் இப்படி ஒரு அவலநிலை ஏற்படாது. இந்த தேசத்திலே 90% இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூமி. அப்படிப்பட்ட ஒரு பூமியிலே தான் பிறந்த மதத்தை காப்பதற்காக ஆன்மீகத்தை போதிப்பதற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பிராமணர் சமுதாயத்துக்கு எதிராக தொடர்ந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்க வந்திருக்கின்ற எங்களுடைய இந்து உறவான பிராமணர்கள் நீங்கள் எல்லாம் முதலிலே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீது எதற்காக கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள், நாத்திகவாதிகள், திராவிட கொள்கை உள்ளவர்கள் எதற்கு உங்களை சீண்டுகிறார்கள் என்றால், உங்கள் மீது கை வைத்தால் இந்த தேசத்திலே இந்து பக்தியும் தேச பக்தியும் கடவுள் பக்தியும் ஒழிக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இந்த தமிழகத்திலே ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு பிராமணரும் இந்த தேசத்துக்கு எதிராக இதுவரை செய்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு பிராமணரும் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு பிராமணரும் குண்டு வைத்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு பிராமணரும் சமூக விரோத செயல்களிலே ஈடுபட்டதாக வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சமுதாயம் இந்த பிராமணர் சமுதாயம். ஆனால் இன்று அந்த பிராமணர் சமுதாயத்துக்கு எதிராக ஏதோ நினைத்துக் கொள்கிறார்கள். கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் எல்லாம் இந்த பிராமணர் சமுதாயத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பூஜை செய்கிறார்கள், மணி அடிக்கிறார்கள் என்று. நமது ராமநாதன் போலவர்கள் எல்லாம் பூஜையும் செய்வார், மணியும் அடிப்பார், அந்த கையிலே வேற இதையும் போடுவார் என சென்சார். அதனால சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட பிராமணர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது உன்னையும் இந்த நாத்திகவாதி பேசிட்டு இருக்கிறவர்களுக்கு உன்னையும் தெரியாது. இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் இந்த பிராமணர் சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இன்று திட்டமிட்டு கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். ஆனால் இன்று தொடர்ந்து இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இந்து மதத்துக்கு எதிராக, இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்தி ஒரு பாதிரியார் பேசினார். இதே காவல் நிலையத்திலே எங்களை போல உள்ளவர்கள் எல்லாம் ராமநாதன்ஜி, இந்து மக்கள் கட்சி இப்படி எல்லாம் புகார் கொடுத்தோம். ஆனால் அவரை கைது செய்யவில்லை.
அது மட்டுமில்லை, நீதிமன்றத்திலே அவர் முன்ஜாமீன் கேட்டபோது ராமநாதன்ஜி நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்று அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு மனு தாக்கல் செய்தோம். ஆனால் அவரை இதுவரை இந்த அரசாங்கம் கைது செய்து சிறையில்